ஒரு வீடியோங்க. நீங்கள் வந்துங்க உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் 50 வருஷம் முருகனை வழிபட்டு வரேங்க. இப்போ பூஜை புனிஸ்காரமெல்லாம் பாட்டி போட்டு தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். உங்களுக்கு வீட்டில் வீட்டில் உங்களுக்கு பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை ஒன்றும் சரியில்லை சரியில்லைங்கிறீங்க. சரியில்லாத போது நீங்கள் எங்கே போகணும்? கடவுள்கிட்ட போகணுங்க. நம்மளை யார் படைச்சு இந்த மண்ணுலகத்தில் வெளிவிட்டார் அவர்கிட்ட தான் போய் சொல்லணும். எதாக இருந்தாலும் இந்த மாதிரி இருக்குது கடவுளே, இந்த மாதிரி இருக்குது சாமி, ஏதோ பார்த்து எனக்கு அதை உதவி பண்ணுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லணும். அதை இட்டு போட்டு நீங்கள் சாமி ஆடுறவங்ககிட்டையும் குறி சொல்கிறவங்ககிட்டையும் ஜோசியம் சொல்கிறவங்ககிட்டையும் போகக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். மனுஷனுக்கு அந்த மாதிரி சக்தியே கிடையாதுங்க. மானிடனுக்கு அந்த மாதிரி சக்தியே கிடையாது. எந்த மனுஷனுக்கும் கிடையாது. கடவுளை கும்பிட்டு வர்றவன், உண்மையாக கும்பிட்டு வர்றவன், உண்மையாக வழி நடக்கிறவனுக்கு பல ஆண்டுகள் நீங்கள் உண்மையாக இருந்து அவர் வழிபட்டு வர்ற ஆளுக்கு என்ன கிடைக்குன்னு மட்டும் சொல்கிறேன். பார்த்தீங்களா என்ன கிடைக்கும் தெரியுமா? அவர் சொல்லும் வார்த்தைக்கு பழிக்கிற சக்தி வந்துடும். அவர் எது சொன்னாலும் பழிக்குங்கிற அந்த மாதிரி ஒரு சக்தி கடவுள் கொடுத்துருவார். நாவலை சுத்தமாக நீ வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா பல ஆண்டுகள், ஒரு ஆண்டுகள் 2 ஆண்டு பல ஆண்டுகள் நீ அவர் வழிபட்டுட்டு சுத்தமான ஆளாக இருந்தீங்கன்னா உனக்கு கடவுள் அந்த மாதிரி ஒரு சக்தி கொடுத்துருவார். அவருக்கே தெரியாத மாதிரி சக்தி இருக்கிறது. எங்கே போனாலும் இமிடியட்டாக ஒரு கூட்டத்துக்கு போன உடனே இவருக்கு டிக்கெட் கிடச்சிரும். அந்த மாதிரி ஆளுகளுக்கு எங்கள் பழனி மலை ஏறும்போது டயர்ட்னஸ் இருக்காது. சீக்கிரம் பழனி மலை மேலே ஏறிடுவார். காலில் கொப்பளமாக சூடாக எதுவுமே வராது. 2 தடவை அங்கேயும் உட்காந்துட்டு போயிடுவார். இறைவனுக்கு மேலே போனதுக்கப்புறம் 20 நிமிஷத்தில் இறைவனை பார்த்துருவார். அதுதாங்க கடவுளோடைய அணுகிறன்னு சொல்ல வர்றேன். நான் அப்படித்தான், எனக்கு அப்படித்தான் நடக்குது. எனக்கு 73 வயசு ஆச்சுங்க. 20 நிமிஷத்தில் மலை ஏறிடுவேன் நான். எந்த டயர்ட்னஸ் இருக்காது. இறைவனை சுத்தமாக இருந்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னு சொன்னால் நீங்கள் வைக்கும் கோரிக்கை என்னங்க? கோரிக்கை உடனே நிறைவேற்றப்படும். அப்படி ஒரு கடவுள். நீங்கள் ₹1 போடுறீங்கன்னா அந்த ₹1 உழைப்பு இருக்கா? உழைச்ச காசு போடுறீங்களா? உழைச்ச காசு ₹1 போடுறீங்க. 50 காசு போடுங்க, பாடுபட்ட காசு. ஒன்றுமே இல்லை, கையெடுத்துட்டு வாங்க. அவரெல்லாம் எதிர்பார்க்கறதில்ல. நீ சுத்தமான ஆளானு அந்த ஒன்றை மட்டும்தான் எதிர்பார்ப்பார். சுத்தமான ஆளா நீ மானியனே, நான் படைத்த மாதிரி நீ வாழ்கிறாயா அப்படின்னு மட்டும்தான் நினைப்பாரா தவிரங்க மற்றபடி எதுவுமே அவர் நினைக்க மாட்டாருங்க. சுத்தமாக இருந்தால் அவருடைய அனுகிரகம் கிடைக்குன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.